ஆவேகால அடக்கம். என்னை பொறுத்தவரையிலும் நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் இருந்தேன். நான் நிறைய உழைத்திருக்கிறேன் இந்த கட்சிக்காக. நான் தம்பட்டம் தட்டிக்கொண்டு பெரிய அளவுக்கு போஸ்டர் அடித்துக்கொண்டு நான் கட்சிக்கு பணிபுரியவில்லை என்றாலும், என்னால் இயன்ற அளவுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு தெரியும், இவன் எடப்பாடியார் அவர்களுக்கு கூட தெரியும். ஆனால் எங்களை போன்றவர்களை, நியாயமானவர்களை அவர்கள் வளர்க்கவில்லை என்பதுதான் உண்மை. அது ஒரு வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். அதே போல அவர் தன்னிச்சையாக முடிவெடுக்கிற காரணத்தினால் மற்ற கூட இருந்த அந்த கட்சியை புரட்சித் தலைவி அம்மா மறைவுக்கு பின்னால் அந்த கட்சியை காப்பாற்றுவதற்காக யாரெல்லாம் அவர்கள் கூட இருந்தார்களோ அவர்களை யாரையும் மதிப்பதில்லை அவர். அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளான பிறகு தான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டுமே சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தலைவராக இருக்கிறார்களே தவிர, அந்த கட்சி மீண்டும் அது தலைத்து வர வேண்டும், மிகப்பெரிய கட்சியாக, ஆளுமை உள்ள கட்சியாக வர வேண்டும் என்பதற்குண்டான அடையாளத்தை அவர் அளித்து வருகிறார் என்றே நான் நினைக்கிறேன்.